பெட்டியெல்லாம் கட்டிட்டு எங்க போயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. துபாயில இருந்து சென்னைக்கு வந்து, சென்னையில இருந்து எங்க சொந்த ஊரான காயல்பட்டினத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றோம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல சென்னை டு திருநெல்வேலி போறோம். என்னோட டாடி, தங்கச்சி, பிள்ளைங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. இன்னைக்கு நானும் மம்மியும் தனியா தான் டிராவல் பண்றோம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ல நம்ம 8 ஹவர்ஸ்ல சென்னை டு திருநெல்வேலி ரீச் பண்ணிடலாம். போற வழி ஃபுல்லா இந்த மாதிரி ஏரி, மலை, வயல்வெளின்னு பச்சை பசேன்னு பார்த்துட்டே போறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனாலும் அந்த 8 மணி நேரத்தை எப்படியாவது கடத்தணுமேனு வீட்டுல இருந்தே டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தோம். இங்க ட்ரெயின் உள்ளேயே ஃபுட், ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அது எதுவுமே நாங்க வாங்கிக்கல. நாங்க வீட்ல இருந்து ஸ்நாக்ஸ் அண்ட் இந்த சாண்ட்விச் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தோம். எடையா சாப்பிட்டு எப்படியோ டைம் பாஸ் பண்ணி ஒரு வழியா திருநெல்வேலி ரீச் பண்ணியாச்சு. வாப்பா, என்னோட 2 தங்கச்சி பிள்ளைங்க எல்லாருமே எங்களை ரிசீவ் பண்றதுக்காக ஸ்டேஷன் வந்திருந்தாங்க. திருநெல்வேலி ரீச் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் நைட் 10:30 ஆயிடுச்சு. ஸோ போற வழியில ஏதாவது டின்னர் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு நெல்லை வைர மளிகைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க தந்தூரி சிக்கன், சில்லி பன்னீர், பட்டர் சிக்கன், பரோட்டான்னு எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. திருநெல்வேலியிலேயே எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் இந்த நெல்லை வைர மாளிகை. வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரெயின்ல ஸ்நாக்ஸா சாப்பிட்டது சுத்தமா பசியே இல்ல. ஆனாலும் நல்ல ஒரு ஃபேமிலி டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்களே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.